விஜய் கரூர் சென்று போயிருக்காரு. இன்னைக்கு கரூர் வந்து அந்த 41 பேர் மரணத்துக்கு பிறகு முதல்ல போகிறாரு. அதனால் கரூரில் ரோட் ஷோ முதலே வச்சுட்டாங்க. 5000 பேர் தான் உள்ளே விட்டுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ரோட் ஷோவில் ரோட் ஒன்று பார்த்துக்கங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கரூரில் கூட்டம் வரும்போது நான் 41 பேர் செத்துட்டாங்க. அது செந்தில் பாலாஜி கமெண்ட் அடிக்கிறார். அன்னைக்கு ஓடி போனார் இதை பார்த்துட்டு, சாவை பார்த்துட்டு தனி விமானம் பிடிச்சி ஓடினார். இன்றைக்கி வந்துட்டாரா? உலகையும் ஒளிஞ்சிருந்து சொல்கிறார். எங்கேயோ மறைஞ்சிருந்து பேசிக்கிட்டு இருக்கார். இது வந்து மரணம் நடக்குதுன்னா எல்லாம் பயப்பட தான் செய்வாங்க. உங்களுக்கு சகஜம். கொலை பண்ணதெல்லாம் உங்களுக்கு சகஜம். 49 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்டகரி. இவங்கெல்லாம் பயந்தவங்க. இது 41 பேர் சாகுறாங்களே அப்படிங்கும்போது பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ மொத்தம் கூடினது 30,000 பேர். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் கூட்டத்திலெல்லாம் தமுக்க மைதானம் மதுரையில் 5 லட்சம் பேர் கூடுவாங்க. நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீலனி அரங்கம், மெரினா பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே 5 லட்சம் பேர் கூடுவாங்க எம்ஜிஆர் இருக்கும் போதெல்லாம். வெறும் 30,000 பேரை நீங்கள் வச்சுட்டு அதில் 41 பேர் செத்ததுக்கு நீங்கள் தான் காரணம். குறைந்த போலீஸ் அங்கே போட சொன்னீங்க. வளைவு நெளிவு அதிகம் இருந்து பள்ளம் இருக்கிற இடத்த வந்து இதுக்கு கொடுக்க சொன்னீங்க, அனுமதி கொடுக்க சொன்னீங்க. எல்லா போலீஸும் கூட இருந்தால் அவங்கள செயல்பட விடாமல் தடுத்தீங்க. அவர் வந்து விஜய் சொல்கிறாரு, நான் வந்து இதுவரை வந்தேன் நாமக்கல் வர, அங்கேருந்து வாங்கினவங்க தான் கரூருக்கு வாங்கன்னு தான் போலீஸ் சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி தான் நான் இங்கே வந்தேன். இப்படி 41 பேர் சாக இது பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். உண்மைதான். கரூரில் உள்ளே வரவே விட இவங்களை உள்ளே வந்த உடனே செந்தில் பாலாஜி வேலை வச்சு ஆட்களை உடனடியாக இது பண்ணி கொலை செஞ்சது செந்தில் பாலாஜி தான். அவரை தான் உள்ளே போடணும். இன்னைக்கு உட்காந்து கமெண்ட்டை பேசுவார். 40,000 பேர் வந்தவங்க 30,000 பேர் தான் இருக்காங்க. 5 லட்சம் பேர்லாம் கூடின இடங்கள்லாம் சாவு நடக்காத போது 30,000 பேர் கூடினதில் சாவு இப்படி நடக்கும். அதனால் வந்தார். இந்த தடவை இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக 5000 பேர் மட்டும் விட்டுருக்காங்க. பார்த்தாரு, பார்த்துட்டு போயிட்டாரு. அவன் ரோட் ஷோவில் வந்தவங்களாம் பார்த்துக்கங்கன்னு கையை காட்டிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டார். மீட்டிங்கில் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காருன்னா லஞ்சமே கிடையாது, யார் லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கிறாரு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள், நான் இருக்கேன் உங்களோட. அது இப்போ நல்ல விஷயம் தானே. அது விஜய் சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம விஜய் சொல்கிறதுக்காக இல்லை. யார் லஞ்சம் கேட்டாலும் அரசாங்க இதில் கொடுக்காதீங்க, கேட்டால் என் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, வேலையெல்லாம் நடக்குது இல்லை, அரசாங்கம் அது அலுவலகம்லாம் பயப்படுறாங்கல்ல, அதையும் சொல்லி காமிக்கிறாரு. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்னாலே திமுக காரன் அசம்பிளி விட்டு ஓடி போயிடுறாங்கிறாரு. இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். ஜெயலலிதா முன்னாடி சொன்னாங்க, அதாவது கச்சத்தீவு அப்படின்ட்டா ஓடியே போயிடுவாங்க, காவேரி இஷ்யூ அப்படின்னா ஓடியே போயிடுவாங்க, ஏன்னா அவங்க தாத்தா பண்ண குழப்பம் எல்லாம் அது அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் சொல்கிறாரு, பார்ட்டி ஃபண்டுனா அவ்வளோ பேரும் ஓடி போயிடலாம் இதை விட்டு அப்படிங்கிறாரு. நல்லா கிண்டலாக பதில் சொல்லியிருக்காரு. ஒரு பஸ்ஸுக்கு இல்லாமல் ஓனர் ஒருத்தர் இருக்கிற இடம் இல்லைங்கிறது, ஓடிட்டார், தலைமறைவாக இருக்கிறார் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். ஏவாவேலு வந்து இன்னொருத்தர் சிகிச்சை எழுதிக்கிட்டு இருக்காரு, வெளிநாட்டில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு.
அவரு கிடையாது, இவரு வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. அது ஏவா வேலுவை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக எல்லா பக்கமும் ஓடிட்டாங்க. ஒரு லண்டனுக்கு ஓடிட்டார். இந்த இவரை தவிர அவ்வளோ பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் வெளியில் ஓடிட்டாங்க. ரொம்ப பேர் இங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிலவி கொண்டு இருக்கிறது. எல்லாத்த பற்றியும் ஓப்பனாக பேசுகிறாரு. பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் 11,000 கோடி லாபம் வந்திருக்கு அரசாங்கத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 11,000 கோடியை இவங்க கொள்ளையடிக்கிறத டிஎம்கே மந்திரிகள் கொள்ளையடித்ததை காப்பாற்றிருக்காங்க. 11,000 கோடிக்கு அரசு கஜானாவில் சேர்த்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 10,000 கோடி. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாருங்கள்? அப்போ 1,20,000 கோடி. இன்னும் இதை போட்டிங்கன்னா 1,20,000 ஒரு மாதத்துக்கு 1,20,000, ஒரு வருஷத்துக்கு 1,90,000 கோடி வரும். ஏன்னா 11,500 கோடி ஒரு மாதத்துக்கு. அப்போ 1,20,000 கோடி 2 லட்சம் கோடி வந்ததுன்னா அதில் இருந்து நம்ம நாட்டு கடனை அடைச்சிடலாம். அவ்வளவும் மந்திரிக்கு கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பான். அவர் கொடுக்குற கணக்குப்படி வந்தீங்கன்னா 11,715 கோடி ஒரு மாதத்தில் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கஜானாவில் சேர்த்துருக்காங்க. அப்போ வருஷத்துக்கு என்ன ஆகுது கணக்கு பாருங்கள். இதை பூரா இவங்க கொண்டு வச்சுட்டு போன பணம் தான். இதை பூரா இவங்க இந்த மந்திரிக்கு பூரா கொள்ளையடித்த பணம், கொள்ளையடிக்க வேண்டிய பணம். அந்த பணத்தை பூரா அரசு கஜானாவில் சேர்த்துருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 11,715 கோடியை நீங்கள் மிச்சப்படுத்தி அரசு கஜானாவில் சேர்த்துருக்கிறார். பெரிய சாதனை. இதுவரை யாரும் செய்யலை, யாருமே செய்யலை. எம்ஜிஆர் கூட செய்யலை. எம்ஜிஆர் சத்துணவு வரும்போது பணத்தை வாங்கி சத்துணவை கொண்டு வந்தார். அவ்வளோதான். இது லஞ்சமாக வாங்குகிற பணம். அவ்வளோதான். அதுவும் லஞ்சமாக எம்ஜிஆர் சேர்த்ததும் இல்லை, மந்திரிக்கு வாங்கின லஞ்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். இப்போ விஜய் அவரிடம் மக்கள் எதிர்பார்ப்பது வேறு. அவ்வளோ பேரும் வெளிநாட்டில் பூரா கூடி சொன்னா இருக்கான். 5 பேர் ஹிட் லிஸ்ட்டில். நீங்கள் ஸ்டாலின், உதயநிதி, KN நேரு, ஏவா வேலு, இவங்க பொன்முடி, இந்த 5 பேரும் தான் லட்சக்கணக்கான கோடி வச்சுருக்காங்க. அத்தனை மந்திரிகளையும் நீங்கள் கைது பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் மீட்டு மக்களுக்கு கொடுங்க. 10 லட்சம் கோடி கடன் போக மீதியை மக்களுக்கு சொன்னபடி மக்களுக்கு கொடுங்க. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.